வணக்கம். நாம் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி நான் 10 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் ஊற வச்சு 1 ஹவருக்கு முன்னாடி வெல்லத்தை ஊற வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்பிள் சீடர் வினிகர் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது வெறும் டொமேட்டோ கெச்சப் ஆனதுனால 1 ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கெமிக்கல் எதுவும் கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற பொருட்களில் கெமிக்கல் இருக்கும். இது கெமிக்கல் இல்லாத பொருள், நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறோம். நல்ல சுவையான ஒரு கெச்சப். இது தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி, சாண்ட்விச், பீஸா வீட்டில் நம்ம செஞ்சோன்னா அதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு ருசியானது. வாங்க இது எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் முழுசாக குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வரும். முழுசாக வந்துச்சு. அதை இப்போ நான் மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா அழுத்தி அதை பிசைஞ்சுக்கோங்க. கைனால் பிசைய முடியாது, அதுக்காக தான் இதை வச்சு நான் ஒரு அழுத்தி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கடாயில், நம்ம எந்த கடாயை ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிக்க போகிறோமோ அதை அதில் இதை ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ண மிச்சம் இருக்கும் அந்த தோல், அதோட சதை, தக்காளியோட தோல் சதை, இதை என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்குறோம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். மை போல் அரைச்சி இது அந்த வடிகட்டின இது நம்ம வடிகட்டி தக்காளி குக்கர்லேருந்து எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போது இதை வடிகட்டினதில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த தக்காளி அரைச்சி வச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்ல மை போல் கலக்கணும். கலக்கிற அளவுக்கு நல்லா பண்ணிக்கணும். கை வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நல்ல மை மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு கலக்கணும். அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வெல்லத்தை சேர்க்குறோம். நல்லா கலந்து அந்த இதையும் சேர்த்து விட்டதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து, வெல்லமும் தக்காளி நம்ம தண்ணி வச்சுருந்தது, அதுக்கப்புறமா அந்த அரைச்சது எல்லாம் சேர்த்து போட்டுக்கிறோம். திரும்ப அதுக்கு கூட 1 டீஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளையும் எல்லாம் நல்லா கரைச்சிக்கணும். திரும்ப நல்லா கரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா ஆப்பிள் சீடர் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க தேவை கிடையாது. அது உங்கள் சாய்ஸ் தான். ஆப்பிள் சீடர் வினிகர் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கும், அதனால் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா, அதுலேயும் கூட கெமிக்கல் இருக்குது, வேணான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது மட்டும் போதும்னா நல்ல சுவையாக வரும். நீங்கள் எப்படி செஞ்சாலும் நல்ல டேஸ்டியாக இது வரும். நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஆப்பிள் சீடர் வினிகர் வேணும்னு கிடையாது, இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். இப்போ இதை கலந்து என்ன பண்ணிக்கணும்னா திரும்ப இதை மூடி வச்சு ஸ்டவ்வில்
நல்லா பாயில் பண்ண விட்டுறணும், கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை மாதிரி வரும். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது இப்போது இந்த அளவு ஓகே, பெட்டர். இன்னும் கொஞ்சம் கூட அப்படி பக்கத்தில் நின்று நம்ம கிளறி விட்டோன்னா அது அந்த அளவுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து அதில் இதோட பக்குவத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அது எப்படின்னா, ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் இதை நீங்கள் தொட்டு வச்சு பார்க்கணும். நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் ஒரு பிளேட்டில் இதை நான் தொட்டு வைக்கிறேன். அப்போ இது எப்படி வடியுது, அதோட ஷேப் எப்படி இருக்குது, அதோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இது மாதிரி வடியணும். இது மாதிரி திக்காக, எந்த ஒரு தண்ணி மாதிரி இல்லாமல் இதை மாதிரி திக்காக வடிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே இந்த ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு கெச்சப் கிடைக்கும். இது டொமேட்டோ கெச்சப்பு. இல்லை சில்லி கெச்சப்பு வேணும், டொமேட்டோ சில்லி கெச்சப்புன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் அதிகமாக போட்டால் போதும். இது செமையான நல்ல ஒரு ஃபுட்டு. நம்ம அனைவரும் இதை வீட்டிலே கெமிக்கல் இல்லாமல் கெச்சப் செஞ்சு பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து ஒரு பாட்டிலில், கிளாஸ் பாட்டில், நார்மல் பாட்டில் வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்திட்டிங்கன்னா அது நல்ல ஒரு 3 மந்த்து இல்லை 4 மந்த்து கூட நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மந்த்து 4 மந்த்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கெச்சப்பை பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.